ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துல இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நாம டிப்ரெஷன் என்கிற ஒரு தலைப்புல வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நீங்க இப்போ டிப்ரெஷனா இருக்கீங்களா? மன சோர்வோடு இருக்கீங்களா? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த வசனங்கள் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில அந்த எல்லா டிப்ரெஷனையும் கர்த்தர் மாற்றி ஒரு புது சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன்னால தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு கொள்றாங்க. ஆனா ஆண்டவர் வசனத்துல சொல்றாரு, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? இந்த வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அவங்க பிறப்பதற்கு ஒரு காலம், அதே போல மரிப்பதற்கு ஒரு காலங்களை கர்த்தர் எல்லா மனுஷனுக்கும் வச்சிருக்கிறார். ஆனா மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நேருகிற அந்த டிப்ரெஷன், மன சோர்வுனால நியமித்திருக்கிற காலத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்றாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்றாரு, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆண்டவர் கரெக்டா தான் கேட்கிறாரு அந்த கேள்வியை. நம்ம குறிச்சிருக்கிற காலத்துக்கு முன்பாக ஏன் சாகணும்? மன சோர்வு இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனா அதற்கெல்லாம் தேவன் ஒரு சொல்யூஷனை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். வேத வசனத்துல வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும், அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும், எப்படிப்பட்ட மன சோர்வுல இருந்தாலும், அங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா கெட்டு போகாம. இன்னைக்கு மனுஷர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்றாங்க டிப்ரெஷன்னால, சோர்வுனால. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில இன்றைக்கு ஒருவேளை நீங்க மன சோர்வுல, டிப்ரெஷன்ல, அநேக பேர், ஒருவேளை நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், காலேஜுக்கு போறவங்களா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில நீங்கள் இருந்தாலும் அநேக நேரத்துல டிப்ரெஷன், சோர்வுகள் நம்ம என்ன பண்ணுதுன்னா நம்ம அப்படியே பின்னோக்கி நம்ம இழுத்து கொண்டு போகுது. அதுல இதற்கு ஒரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, தேவனை நீங்க விசுவாசிங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளையில ஒரு கட்டளை பாத்தீங்கன்னா, நீ கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு நம்ம இன்னொரு மனுஷனை சாகடிப்பதுதான் கொலை என்று நம்ம நினைக்கிறோம். நான் இன்றைக்கு டிப்ரெஷன்னால பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்களே மாய்த்து கொள்றாங்க, தங்களே கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். தேவனை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க. தேவன் இந்த 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது அந்த வசனத்துல அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்ம சரீரம் எல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்குது, தேவனுடைய டெம்பிளா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது நீங்கள் உங்களுடையவர்களாய் இல்லை என்றும் அறியீர்களா? தேவன் சொல்றாரு, இந்த ஆலயத்தை நம்ம கெடுக்க கூடாது. ஏன்னா இது தேவனால உண்டாயிருக்கிற ஆலயம், தேவனுடைய ஆவியினால அவர் உண்டாக்கி இருக்கிற சரீரம். அதுல இந்த சரீரத்துல எந்த ஒரு தீங்கும், எந்த ஒரு தவறான முடிவுகளுக்கு நேராக நீங்க போவாதீங்க. ஏன்னா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் தன்னைத்தானே சிலுவையில ஒப்பு கொடுப்பார். அதுதான் சொல்றார், ஒருவனும் கெட்டு போக அவருக்கு சித்தம் இல்லை. அதற்கு தான் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவையில பலியாகி அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய மனுஷர்களுக்கு நம்பிக்கை இல்லை, மரிச்ச பிறகு எங்க போவோம். ஆனா நாம் தேவனுக்குள்ள மரிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். மறு ஜன்மம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகிய இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர்
உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை நீங்க நம்புங்க. உங்க குறித்த காலத்துக்கு முன்பாக நீங்க மறிக்க தேவையில்லை. அதுல டிப்ரெஷனா இருந்தாலும் சரி, மன சோர்வா இருந்தாலும் சரி, மனசுல எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. முடிவுல உங்களுக்கு ஆண்டவர் நீங்க மரித்தாலும் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.